கங்குவா ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பல நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கின படம் இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. சரி டைம் பாஸ் ஆகும்னு சொல்லி படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்ல கோவால நடக்கிற சீன் எல்லாம் படும் மொக்கையா தான் இருந்துச்சு. குறிப்பா அந்த ஹீரோயினோட வாய்ஸ் என்ன வாய்ஸ்டா இது. அப்படியே படம் போக போக பிளாஷ்பேக் சீன் ஸ்டார்ட் ஆச்சு. ஹாலிவுட்ல வந்த அபாகலிப்டோ 300 போன்ற படங்களை மாதிரி தான் இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா போசோங்களோட கேரக்டர் 300 படத்துல வந்த கூன் விழுந்த கேரக்டரை ஞாபகப்படுத்துச்சு. படத்துல சூர்யா உண்மையிலேயே சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. கதையும் நல்லா தான் இருந்துச்சு. படம் பார்த்து முடிக்கும் போதுதான் இந்த படம் உண்மையிலேயே நல்லா தான் இருக்குன்னு தோணுச்சு. படத்தோட கதை நல்லா இருந்துச்சு. பட் ஸ்கிரீன் பிளேலயும் சவுண்ட்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா இந்த படம் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கும். படம் ரிவ்யூல சொன்ன அளவுக்கு ரொம்ப மோசமாலாம் ஒண்ணும் இல்ல. கோவா சீன்ஸ் படத்துக்கு தேவையே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஓவராலா படம் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் ஏன் இந்த படம் ஓடலன்னு யோசிச்சா எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். இந்த படத்தை பத்தின உங்களோட வியூஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க.